பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மார்க் ரூம்ல நியூக்ளியர் யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் क्वेश्चन எனர்ஜி ரிலீஸ்ல இருந்து பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த क्वेश्चனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரும் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு ஹெவி நியூக்ளியர் இருக்குது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மாஸ் நம்பர் வந்து 214 கொடுத்துட்டு அதோட பைண்டிங் எனர்ஜி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க பசங்களா 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டு அது என்ன ஆகுதாமா ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக பிரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து Y, இன்னொன்று Z. ஸோ Y பார்த்தீங்க அப்படின்னா 110, Z வந்து 130ன்னு கொடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படிங்கிறது 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டு எனர்ஜி ரிலீஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So let's get started. அப்போ energy released can be written as binding energy of the product minus binding energy of the reactant. ரைட்? அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்னா ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே பர் நியூக்ளியான்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணணும் 8.5 மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ 110 இன்டூ 8.5 ப்ளஸ் 130 இன்டூ 8.5 டோட்டலாக மைனஸ் எவ்வளோ 240 இன்டூ 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே 8.5 வெளியே எடுத்தோம்னா ஸோ 110 130 அப்படிங்கிறது 240 இருக்கும் மைனஸ் இங்கே ஒரு 240 இன்டூ 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ரெண்டுத்துலேயுமே 240 காமன். அப்போ 240 வெளியே காமனாக எடுத்தோம்னா 8.5 மைனஸ் 7.6 அப்படின்னு கிடைக்கும் ஹோல் இன்டூ மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் பசங்களா 240 இன்டூ 0.9 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அப்போ 216 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது தான் எனர்ஜி ரிலீஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த ஆன்சர் தான் உங்களுக்கும் வந்துருச்சுன்னா சொல்லிடுங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பசங்களா, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் நம்மளோட நியூக்ளியான்ஸுக்கும் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி ரெண்டு வார்த்தை நல்லா தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அதுக்கு அடுத்தது எப்போ நம்மளுக்கு 1 ஃபெர்மியை விட அதாவது 1 × 10⁻⁻15 விட நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகுதோ அப்போ நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் நேச்சராகவும், ஸோ 1 ஃபெர்மியை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ ரிப்பல்சிவ் நேச்சராகவும் மாறி இது 1 ஃபெர்மிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் தி மார்க். அண்ட் ஃபைனலி கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்களா நம்மளோட y ஆக்சிஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் நம்மளுக்கு x ஆக்சிஸில் வந்து நம்மளோட நியூக்ளியான்ஸ் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிராஃபோட ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம புக்லேயே இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக இந்த 0.8 ஃபெர்மிக்கு முன்னாடி வரைக்கும் ரிப்பல்ஷன், அதுக்கு அடுத்தது வரைக்கும் அட்ராக்ஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் உங்கள் கையில் தான் பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.